ஹாய்ல கைஸ், நாங்கள் சிடிச்சி இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 1. இதை தாண்டா ஏற்கனவே போட்டால் 2 வீடியோவே சுபம்டு முடிச்சு விட்டியடா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு யூனிஃபார்மாகவே போகலை. அதுவும் 2 பார்ட்டில் ஒரு வீடியோனா நம்ப மாட்டாங்க யாரும். நமக்கு பட்ஜெட் பத்தாது. அதனால் இதை ஒரு 4 பார்ட்டாச்சு இந்த வீடியோ இழுத்துட்டு போகணுன்னு எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் மறுபடியும் எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க போவோம். நம்ம மைக் கஃபேன்ட்டு இருக்கிறத நம்ம மாற்றுவோம். நம்ம எப்போ பார்த்தாலும் ஹச்டிஜின்னு தான் வைப்போம். அதுதான் நம்ம வைக்க முடியும். வச்சுருவோம். டேப்லெட்டில் போட முடியாது போலங்க. சரி கஃபே ஹச்டிஜி கஃபேன்ட்டு வச்சுருக்கோங்க. இப்போ சூப்பரான நேமில் வச்சுருக்கோம். நம்ம ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 லோன் வாங்கியிருக்கோங்க. நம்ம 20,000 நினைக்கிறேன். 20,000த்துக்கு லோன் வாங்கினோம்னா டாலருங்க. அது 20,000னா நம்ம இப்போயே கோடீஸ்வரன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் கடன் வாங்கியிருக்கோம். அதை அடைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும். நம்ம ப்ரௌசிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். கஃபேன்றோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் கிச்சன்லாம் திறக்கிறோம். ஐயோ போனதாட்டியே நம்ம கிச்சன்லாம் திறந்து தானே முடித்தோம். வீடியோ ஒரு தாட்டி கூட ஒழுங்காக போடலங்க. சரி நம்ம கீழே போவோம். இப்போ இன்றைக்காச்சும் கடை நல்லா ஓடணும். நம்ம இப்போ நான் ஒரு என்னது ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். கடையை நல்லா ஓட்டிடலான்ட்டு. அதனால தான் இருக்கேன். இங்கே என்ன வச்சுருக்கியாவே? என்னடா ஒரு டிவி வச்சுருக்கியா? சரி இந்த டிவியும் நல்லா சீப்பாக தான் இருக்கா. ஆனால் இப்போ வேணாம். நம்ம இப்போ அது என்னதுங்க புதுசாக இருக்குது. இதை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? இது என்ன இது? ஏதோ புதுசாக வெளியில் வச்சுருக்கா. இங்கே கடைக்கு வெளில. ஐயோ இந்த குப்பை வேறங்க. எவன் வரையான்னு தெரில. நம்ம கடைக்கு நம்ம ஒரு பணமாச்சும் வச்சுட்டு போகலாம். குப்பையை போய் வச்சுட்டு போகிறாங்க. சரி இந்த குப்பையெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். எல்லா குப்பையும் எடுத்துட்டோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த போஸ்டர் வெளியில் ஒட்டணும். அதான் இங்கே ஒட்டக்கூடாது. ஐயோ இது வேறு ஒட்டுற மாதிரியே வருதே. தொடடா கதை புட்டுன்னு போடுறேன். இது ஃபுல்லாக வரமாட்டேனுது. சரி வச்சாச்சுங்க. ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது. போலீஸ்கார் நீங்கள் எதுக்கு வந்தீங்க இப்போ? சரி போங்க உங்கள் டியூட்டி இங்கே இல்லை, வேறு இடம். நீங்கள் மாமூல் வாங்குறதுன்னு தெரியும், ஆனாலும் தரமாட்டேன் உங்களுக்கெலாம். சரி நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஏய் அதை நீங்கள் பார்த்தீங்களா? சரி நம்ம பீஸா பாக்ஸை நம்ம சேரில் வச்சுருக்காங்க. ஏன்டா ஒரு முதலாளி சேர்னு பார்க்காம பீஸாவோட இதாடா வச்சுருக்கீங்க அவட்ட. சரி நம்ம கம்ப்யூட்டர் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரத்தில் கோஸ்ட் ரிவ்யூ மாதிரி ஆக்கிட்டாங்களே. நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. சரி இப்படி என்னங்க நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது? சரி நம்ம இப்போ 20,000 இருக்குது. அதுக்கு 5 ஸ்டார் இது வாங்க போகிறோம். பிசின்ற பிசியா என்ன தெரில. இது சரியா என்னன்னு தெரில. பிசியா என்னன்னு. அப்புறம் 5 ஸ்டார் சேரு. 5 ஸ்டார்னு இல்லை 4 ஸ்டார் இது வாங்க போகிறோம். சரி நம்ம இது 5 ஸ்டார் கீபோர்டும் வாங்க போகிறோம். எல்லாமே 5 ஸ்டார். ஃபுல்லாக 5 ஸ்டார்லேயே வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம அப்போ தான் கடை நல்லா ஓடும். பார்த்திங்கன்னா அட் அ டைமில் நமக்கு 600 200 கிடைக்கும். இதே இது நம்ம நிறைய இது வாங்கி போட்டோம்னா எப்பயாச்சும் தான் வருவாங்க கஸ்டமர். குமிவாங்கன்னு அப்போ வாங்காதீங்க. ஒரு ஆள் கொடுத்தாலும் திருப்தியாக போகணும். அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்க. நமக்கு இப்போ சேர் வாங்கிடுவோம். சேர் தூக்கி போட்டுருவோம் இங்கிட்டு. சரி நம்ம எங்கடா இது வரல இன்னும். டேபிள் எங்கடா? கம்ப்யூட்டர் டேபிளை காணோம். கம்ப்யூட்டர் டேபிள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேரம் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் டேபிள் வந்துருச்சு. இந்த கம்ப்யூட்டர் டேபிள் எடுத்து போய் நம்ம இங்கே வச்சுருவோமா? கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
இங்கே வச்சுருவோம், இல்லை உள்ளே வச்சுருவோம். ஆஹா, வெளியில் தான் இதாக இருக்கும், உள்ளே வச்சுருவோம். இந்த பக்கம் வைப்போமா, இந்த பக்கம் வச்சு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அந்த பக்கம், நல்லா இல்லாட்டி அந்த பக்கம் வச்சுருவோம். இல்லை இந்த பக்கம் தான் நல்லாயிருக்கும். என்னடா நீ மாற்றி மாற்றி இதை வாஸ்தா முக்கியம் இல்லை போடுறாண்டுவீங்க. ஆனால் வந்து சும்மா அழகுக்கு வைக்கிறதுங்க. இது வந்து வச்சாச்சுங்க கம்ப்யூட்டர் டேபிள். இதுங்க என்னது மானிட்டருங்க, மானிட்டர் எடுத்துருவோங்க. இது கீபோர்டு, மானிட்டருங்கடா. எங்கே மானிட்டர், இதுதான் மானிட்டர், எல்இடின்னு போட்டிருக்காங்களே. எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் இதை வந்து வச்சுருவோம். ஒரு ஸ்டைலாக அப்படியே அழகாக அப்படியே கிராஸாக வைப்போங்க, அப்படி தாங்க நல்லாயிருக்கும் பாருங்க. அப்படியே வச்சுருவோம். அப்படியா, அவ்வளோதான். அப்புறம் வந்து கீபோர்டு எடுத்துக்குவோம். கீபோர்டு எடுத்துக்கிட்டு இங்கே அதே மாதிரி சாய்ச்சி வச்சுருவோம். ஏன் சாய்ச்சி வைக்கிறேன்னா சும்மா வைப்போம், நம்ம கடைக்கு டிஃப்ரெண்ட் தேவையில்ல அப்படின்ட்டு வச்சுருவோம். இது என்னது, பெஸ்ட் ஆஃப், இது வந்து தாங்க மெயின், இது தாங்க ட்ரிபிள் லைனு. ரொம்ப அது முக்கியம். இது இருந்தால் தான் காசே, இல்லை மதிப்பு இல்லை. அதை மறந்துட்டே பாருங்களே. இது சிபியூவை, சரி இது மவுஸு. இன்னும் இந்த இதுக்கு வந்து மவுஸு வேணும்னா இந்த மவுஸ் வச்சாதான் இதுக்கு மவுஸ் இருக்கும். மவுஸ்லாம் என்னன்னு தெரியாதவங்க இது கண்டுக்க வேண்டாம். சரி, நம்ம சேரை வச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். வந்தது அழகாக அவங்களே திருப்பி தராங்க பாருங்களேன், அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு இதாக வைப்பாக இருக்கும் உங்கள் கடையை. அப்புறம் வந்து நம்ம கஸ்டமரை கூவ வேண்டியதான், கடையை ஓப்பன் பண்ணணுமோ. கூவுனாவே வராங்க, ஐயோ நீ யார்ரா டே, நீ யார்ரா கோமாளி, எதுவும் இல்லை நம்மகிட்ட பாக்ஸு, நல்ல வேலை அதை திருட வந்துட்டான்னு நினச்சேன். சரி, கடையை ஓப்பன் பண்ணிப்போம். ஒரே ஒரு ஆள் தான் வர முடியும், ஏன்னா இங்கே ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்து வருங்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் பாருங்களே. இப்போ வந்து இது கன்சோல் டேபிளும் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய இது பார்க்க போகிறோம், நிறைய இது காசு பார்த்தா தான் வரும். நமக்கு லோன் வேறு அடைக்கணும். இந்த ஒரு மேடம் வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு கஸ்டமரே. மேடமா சாரா தெரியல, நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுற மாதிரியே நடிப்போம், அப்போ தான் நம்புவாங்க, சரி ஒரு பெரிய ஆள் அப்படின்ட்டு. சரி, நம்ம கன்சோலுக்கான செட்டப்பும் பண்ண போகிறோம். நம்ம கன்சோல் செட்டப் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக நம்ம பழைய ஆமாம், ஒரு கம்ப்யூட்டர் தானே இருந்துச்சு, இன்னொரு ஆள் போகிறாரு சார். ஒரு கம்ப்யூட்டரில் போய் என்ன சார் அந்த பொண்ணை சைட் அடிக்க போகிறீங்களா? இல்லை தாத்தாங்க அது. ஐயோ பொண்ணுன்ட்டுனா சாரி தாத்தா. ஐயோ நல்ல வேலை அந்த தாத்தா கேட்டிருக்காது போல் நம்ம பொண்ணுன்னு சொன்னது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சொட்ட மண்டை வரானே, காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா. சரி, நம்ம எல்லாத்தையும் 5 ஸ்டாரில் வாங்கி போடணுங்க. ஆனால் நமக்கு பட்ஜெட் இடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வந்து இது என்னது அந்த பிளேயர் சிடி பிளேயர் மாதிரி, அது என்னது தெரிலாங்க. இது என்ன ஜாய்ஸ்டிக் வாங்கியாச்சு, ஜாய்ஸ்டிக் நம்ம இது மட்டும் சீப்பாக இருக்கிறத வாங்குவோம். ஏன்னா இந்த பாருங்கள் 5 ஸ்டார் இருக்கிறது அது இது 3300 வாங்க. ஐயோ என்னங்க கடுப்பாக போகிறாரு. பேட் எடுத்து வச்சுக்குவோம், எதுக்கும் கடுப்பாக போய் காசு கொடுக்காம போயிட்டா. ஆமாங்க, சொட்ட மண்டை டே, காசு கொடுக்காம போவேன்னு தெரியும்டா போலீஸ்கார். நீ இவனு செத்து போடா. பார்த்தியா, 2 பேரும் அட்ட டைமில் கொலை பண்ணியிருக்கேன், பிடிச்சிட்டு போகாமட்டான். இதான் வந்து இது நமக்கு இருக்கிற மரியாதை. இப்போ வந்து இங்கே டேபிளை போட்டு, ஏய் வாட்ச் ப்ரோ, இது கன்சோல் டேபிளே கிடையாது, இது வந்து விற்கிற செல்லு, அந்த செல் கன்னுங்கடா. அந்த இருக்கு செல் கன்று. இதை வந்து அழிக்க போகிறோம். அவனை அழிங்கே, அவனை விடாதியே. என்னங்க அழிய மாட்டேங்குது, என்ன வில்லங்கட சீன் மாதிரி ஆயிடுச்சேடா டே. என்னடா அழிய மாட்டேறான் டேய். அப்போ என் காசு ஓவா அழிஞ்சிருச்சு. ஒரு நெளிவு சுழிவோடு எடுத்தோம்னா கண்டிப்பாக அழிஞ்சிரும் அப்படின்ட்டு அழிஞ்சிருச்சுங்க. அது எவ்வளோ இதுக்கு போகுதுன்னு பார்க்கணும். எங்கே அது எதில் பார்க்குறதுன்னு தெரில. ஆனால் கன்சோல் டேபிள் ஆர்டர் பண்ணுறோம். நமக்கு வந்து 2 செட்டப் பண்ணியிருக்கோங்க, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதனால் இந்த 2 செட்டப்பு 5 ஸ்டார் அப்படின்ட்டு இருக்கும் எல்லாமே. இதுதான் கன்சோல் டேபிள். இது ஒன்று தானா இருக்குது கன்சோல் டேபிள்னு.
வேறு எதுவுமே இல்லையாடா டே? சரி நமக்கு வந்து காசு கிடைக்கணும். அப்போ வந்து ஏன்னா நம்ம விற்றுருக்கோம் அந்த செல் கன்னை வச்சு, அது காசு வரும். ஐயோ நம்ம வந்து கடை எப்படி தான் பெருசாக போகிறோமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சுங்க இப்போயே. எனக்கும் கொஞ்சம் டவுட்டு வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எல்இடிலாம் அவங்க தான் வச்சுருவோம். எல்இடி இது வாலில் பேஸ் பண்ணுறது. இவங்க பாருங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பொறுக்கிப்பா இல்லைக்கடா நீங்கள் இதுக்கடா இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு கேட்குறான். ஆனால் வரமாட்டேன், இழிச்சிக்கிட்டே போகிறேன். நல்லா இது பால் வர பசுமாடு மாதிரியே இழிச்சிட்டு போகிறாரு. பார்த்தீங்களா சொன்னேன்னா, நான் தான் சொன்னேன்ல. எப்படி இப்போயே வந்து 300 வந்துச்சு பார்த்தீங்களா? அட் அ டைமில் ஒருத்தர் 300 அப்படி கொடுத்துட்டு போனால் 2 இது இருக்குது நம்மகிட்டனா. அப்படி யூனிஃபார்மாக வந்து 2 பேருமே 300 அப்படின்னா 600 இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும். சில டைம் வந்து 1000 கூட கிடைக்கிறது ஆச்சரியமே கிடையாது இல்லை. சரி நம்ம இப்படி பேச முடியும். நீங்களும் நல்லா இருக்குது, நானும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் கேட்டால் உங்களை ட்ரை பண்ண வேணாண்டு ட்ரை பண்ணுங்க. சரி நம்ம வந்து எதுவும் ஆர்டர் போட்டது வரலையா? இன்னும் காசு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன் நம்ம செல் பண்ணது இப்போ தான் செல்லாக இருக்குது. மேலே நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காசு வந்திருக்கும். சரி நம்ம இது ஆர்டர் பண்ணலையோ, கன்சோல் டேபிள் ஆர்டர் பண்ணுவோம். கன்சோல் டேபிள் ஆர்டர் பண்ணக்கடுத்து அப்புறம் வேறு என்ன பண்ண போகிறோம்? இவர் இந்த கஸ்டமர் போனோடய காசு கிடைக்குதா ஏதாச்சும் பார்ப்போம். ஐயோ கிச்சன் வேறு கண்ணுக்கு முன்னாடியே வச்சுருக்காங்களே. சரி அப்படியே வந்து இது என்னது கன்சோலரோட இது அது மட்டும் ஒரு 3 ஸ்டாரோ அவ்வளோ. இவங்க வேற பார்க்கறது, தவிச்ச வாதிக்கு தண்ணி தர மாட்டீங்களான்ட்டு ஒரு கமாண்டை போட்டு போடுறது. இவங்களாம் இந்த மாதிரி வேலை தான் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் போயிடணும். இல்லை இதெல்லாம் ஏன்டா பார்க்குறேன் என் கடைக்கு வந்துன்னா வரவே மாட்டாங்க. இதைத்தான் பார்க்க வராங்க. என்ன பண்ணணும்னு தெரில. ஐயோ இவங்களால நம்ம கடைக்கு தாங்க சில பேர் போட்டு போயிடுவாங்க. சம்திங் சி இந்த மாதிரி போடுறாங்க. வந்து உங்களுக்கே புரிஞ்சுக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்கன்ட்டு. சரி இவங்க இந்த நாதாரினாங்களாம் அப்படி தான் பார்ப்பாங்க. நம்ம விட்டுருவோம், நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இல்லாட்டி காசும் தரமாக போயிடுவாங்க, எப்பயும் வரமாட்டாங்க. சரி நம்ம வந்து இப்போ ஜாய்ஸ்டிக் எடுத்து வச்சு ஆமாங்க சேர் மறந்துட்டோம். அப்புறம் சேரை வாங்கணுமோ? ஜாய்ஸ்டிக் கரெக்டாக நிற்கணும். நின்றுச்சுங்க ஜாய்ஸ்டிக்கு. நம்ம சேர் ஆர்டர் பண்ணுவோம். சேர் வந்து எவ்வளோ காசு அதிகமாக இருக்குமோ ஒருவேளை தெரிலைங்க. காசு அதிகமாக இருந்துச்சுன்னா சேரு ஆமாங்க 3000க்கு இருக்குது சேர்லாம். இதுன்னா 2000த்தில் இருக்குது. இதங்க நாங்கள் இதெல்லாம் சேர் இவ்வளோ விலையாக இருக்குது. சரி நம்ம ஒரு உட்டன் சேரை வாங்கி போடுறதா வேலை போல். நம்ம வேஸ்ட்டு உட்டன் சேரில் 1 ஸ்டார் தான், அதைத்தான் வாங்கி போடணும். வேறு என்ன வழி இருக்குது நம்மகிட்ட? காசை மிச்சம் பண்ணணும். இவர் வந்து காசு கொடுக்காம போயிட்டாருன்னா நம்ம செமத்தியான அடி விழுகும் சார். காசு கொடுத்துட்டாருங்க. அவங்க பாருங்களேன் எவ்வளோ 600 போடு அடுத்துக்குள்ளேயே யாரும் வந்துட்டாங்க போலங்க. ஆமாங்க ஒரு ஜென்டில் மேன் வந்திருக்காரு, பிஸ்னஸ் மேக்னட். அப்படியே எவ்வளோ காசு தர போகிறான்னு தெரில. வரும் நம்ம ஒரு சீலிங் ஃபேன் வாங்கணும். சீலிங் ஃபேன் மெட்டல் ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனை கூட வாங்குவோம். அதெல்லாம் 5 ஸ்டார் வச்சுருக்காங்க. ஆனால் காற்று ஒழுங்காக வருதாண்டே தெரிலங்க. சரி நம்ம கேம்ஸ்லாம் அதிகமாக வாங்கி போடணும். இப்போதைக்கு ஒரு மைன்கிராஃப்ட் 2 GTA 5 வரைக்கும் தாங்க வந்திருக்கு. GTUன்னு போட்டு ஒரு 6 அடக்கிருக்காங்க. எப்படிலாம் காப்பிரைட் வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க பாருங்களேன். சரி நம்ம வந்து சீலிங் ஃபேன் வந்துருச்சு. சீலிங் ஃபேன் எடுத்து இங்கே மாட்டிடுவோம். கரெக்டாக இருக்கும். ஓகே 2 பேருக்கும் பொதுவாக இருக்குங்க சீலிங் ஃபேனு. சரி நம்மகிட்ட எவ்வளோ இருந்துச்சு காசு, இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்களே. 400 தாங்க இருக்குது. சரி இவர் கூட கேம் விளாட்றாருங்க. இங்கே சிரிச்சுக்கிட்டே விளாட்றாரு. எப்படி இவங்கள மாதிரி வாங்கடா, ஏன்டா இந்த நாதார் பயிலுங்க. இது நல்லா வந்து நம்ம கடையில் இந்த காலையில் வந்து இது சாப்பிட்றவன் அவனெல்லாம் வராங்கடா. இவனை மாதிரி ஆளுக வாங்கடா. நான் ஐயோ நல்ல வேலைங்க எந்திரிக்கலைங்க.
இல்லாட்டி அவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்க மேலே தூக்கி போட்டு உடச்சிருப்பேன். மண்டே உடச்சாதே தெரியும். கிளவே வந்தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒருத்தவன் கிளி மூக்கேன்னு நினைக்கிறவன், ஏதோ மூக்குலலாம் ஐடாக்ஸ் தைச்சு அந்த மாதிரி இருக்கான் அவன். அப்புறம் இந்த ஜென்டில் மேன், நல்லா பார்க்குறாருங்க. நமக்கு காசாக இல்லை போது. சரி, நமக்கு வந்து உட்டன்சேர் போட்டாச்சு. இப்போ இது 2 இதுவும் இது பண்ணியாச்சு. ஒரு மேடம் வராங்க. ஐயா ஓ ஐயா ஓ ஓ பையா. பிச்சைக்காரன் அடிப்போம், ஹோம்லெஸ் மேன். டே போடா, பெரிய இவர் கடையிலுக்குள்ளே கேட்காமையே வந்துடுறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது. இந்த மாதிரி போய் நிற்பாங்க கஸ்டமர்லாம். இப்போ பாதியில் எந்திரிச்சு போகிற மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விடுவேன். ஏதோ கடைக்கார வச்சிருக்கேன் போலங்க ஆளை. இங்கே ஒரு கடையை வச்சுருக்காங்க எவனோ நம்மளை மாதிரி. போயிட்டாரா அவரு? ஐயோ, காசு கொடுக்க. சார் 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 ஜென்டில் மேக்னெட்லாம் ஒன்று சொன்னியே. ஐயோ அப்போட இங்கே பாருங்க, 600ரூவாங்க. இதை கொடுக்காம போறியாடா? டே நியாயமாடா? ஏழைக்கு வயிற்றுல அடிக்கிறியாடா இப்படி அநியாயமா? சரி, அந்த மேடமும் வருவாங்க. அந்த மேடம் வந்தாங்கன்னா அதை போகிறாங்க. இவங்க எவ்வளோ டீசெண்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் விளாண்டு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு சிட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான சேர் இல்லை. அதனால் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாதான். நம்ம டக்குன்னு மெஜர்ஸ் வந்து போட்டுவிட்டு போயிடுறாங்க. ஏன்னு தெரில, என்ன ரீசன்னு சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி ஆகுது அப்படின்றாங்க. என்ன அது சொன்னால் தானே கேம்ஸும் இல்லையா? கேம்ஸ் இல்லை, ஐ வாண்ட் கேம்ஸ்னு போட்டிருக்காங்க. சரி, கேம்ஸ் ஒரு 2 கேம் தான் வாங்கி போட்டிருக்கோம். ஜிடிஏவும் இதுவும் மைன்கிராஃப்டும். நம்ம நிறைய இடத்துல வாங்கி போடணுங்க. ஆமாங்க, வாங்க எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், நம்ம வாங்கி போடணும் கண்டிப்பாக. சரி, இப்போதைக்கு ஒரு 6 கேம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. 6ஓ 5ஓ. நம்ம வந்து இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. ஐயோ, க்ளோஸ் பண்ணுறேன். அதான் யாருமே வரல. சரி, ஃபஸ்ட்டு நாள், இந்த டேவோட ஃபஸ்ட்டு நாள் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நான் இந்த கேமை முறையே நான் விளாண்டேன். சீப்பானதாக வாங்கி போட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு 1 ஸ்டார் அந்த மாதிரி போட்டுட்டேன். அதனால் வந்து கடைக்கு யாரும் வரல, காசும் வரல. நான் ஃபுல்லாக பணம் நஷ்டமாயிருச்சுங்க எனக்கு. இதனா ஆடு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் இதாங்க செகண்டாக நான் விளாண்டுருக்கேன். இது செகண்டாக போடுறேன் அப்படியே. அதான் கண்டினியூ கேம்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு தாட்டி நீங்கள் கேம் ஏற்றி பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேம்னு வரவே வராது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே விளாண்டா தான் கண்டினியூ ஆகும். பார்த்தீங்களா? அப்போனா நான் வந்து ஏற்கனவே ஒரு கேம் விளாண்டு எனக்கு இந்த 5 ஸ்டாரில் வாங்காமல் நான் அது வர என்கிட்ட 10,000 தாங்க இருந்துச்சு. அப்போ அந்த 2 10,000 இருந்துச்சு. அது ஏதோ பிக்கி பேங்க்லேருந்து எடுக்கிறது அந்த ஏதோ இருந்துச்சு பாருங்கள். அது ஏசி இருக்குங்க, ஏசி வாங்கி போட்டுக்குவோமா? சில பேருக்கு குளிருதுன்றாங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும், பல உபாதைகள் இருக்கும். சரி, மறுபடியும் குப்பையா எங்கள் வீடியோலேருந்து ஏற்கனவே வந்து தாண்டி இருக்க போது. இப்போயே ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குமா தெரில எங்க. சரி, எல்லா குப்பையும் அப்படியே எடுப்போம். குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கடையை ஓப்பன் பண்ணுறேன். ஐயோ, எவனாச்சும் வராங்களா பார்ப்போங்க. 2 செட்டப் அழகாக இருக்குங்க. இதுதாங்க ஒரு பர்ஃபெக்ட் செட்டப்னு சொல்லுவேன். பர்ஃபெக்ட் அழகாக இருக்குங்க. எனக்கே விளாண்டு போல கடலால் விளாட முடியாது. சரி, இன்னும் யாருமே வரலையே. நாங்கள் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. யாருமே வரமாட்டாங்க. டே வாங்கடா, அப்போ தானே கம்ப்யூட்டரில் வர சீனை போட முடியும் என்னால். சரி, இந்த கம்ப்யூட்டரில் உட்காருவோம். கம்ப்யூட்டரில் உட்காந்து இதெல்லாம் கேன்டீனாக வைக்கலாம். அதுக்கு இப்போ பாருங்க பில்லு. வந்துருச்சுன்னா அவனும் வந்துட்டானா 12 ரூபாலாம் கேட்டிருக்காங்களே. இதெல்லாம் 1000 ரூபாங்க. ஐயோ, நான் இந்த பில்லு தாங்க கொள்ள காசு கேட்குறாங்க. எப்படி தான் அடைக்க போகிறோன்னு தெரில. இந்த கடலால் நம்ம பாலிச்சிட்டோம். ஒரு எறும்பு குழியில போடா, அதால் மறுபடியும் எந்திரிக்க முடியாது. அதே மாதிரி தான் கடன் வாங்கினோம்னா முடிச்சு. அதனால் நம்ம கடன் வாங்கினதால நம்ம கடன் வந்து லாஸில் போகிற கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வந்து இதெல்லாம் என்ன ரேட்டிங்கடா இதெல்லாம்? இது ஃபுட்டோட ரேட்டிங்கு. இதெல்லாம் நான் இன்னும் கஃபேவே ஆரம்பிக்கல.
கஃபேன்ற பாருங்க, கிச்சனே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. இது வேற ஊடால நல்ல வேளை நான் நெட் அமைச்சு வச்சு விளாட்றேங்க. நெட் அமைச்சு வச்சு விளாண்டிங்கன்னா ஒரு ஆடு வர மாட்டேனுது. அது சும்மா சும்மா ஆடு போட போகிறோம்னு வரும். இவர் பாருங்க ஷூட் பண்ணுற கேம்லாம் விளாட்றாரு. சூப்பராக விளாட்றாரே. பார்க்குறக்கே இது ஒரு பப்ஜி லைக் ஃப்ரீ ஃபயர் மாதிரி வருது. ஆமாங்க, இந்த ஏரோப்ளைனில் போகிறாங்க பாரு, பேராஷூட்டில் இறங்கிட்டாங்க, ஃபுல்லாக காப்பி அடிச்சு போட்டுறாங்க அப்படியே. சரி, அவங்க உங்கள் வாயி உங்கள் உருட்டு, நீங்கள் விட்டுங்க, அந்த மாதிரி உங்கள் கேமு உங்கள் விளாட்டு நீங்கள் விளாடுங்கன்னு போட்டிருக்காங்க. இவன் வேறு ஆணுன்னா வந்து கடைக்குள்ளே வந்துடுறாங்க. சில டைம் பூந்துடுறேன் கடைக்குள்ளே. போடா ஹோம்லெஸ். ஐயோ, நான் காற்றுல வேற குத்திட்டு இருக்கேன். சாக மாட்றா இல்லை அடித்தாலும். இவர் கொடுத்துட்டாரு, காசை கொடுத்துட்டாரு. சரி, இந்த மேடம் மட்டும் இருக்காங்க. அந்த மேடமாக சாராங்க தெரிலையே. ஐயோ, நம்ம வேற மேடம் திருடே மாதிரி இருக்காங்க. ஐயோ, திருடாதே குள்ளரை திருடாதே. சரி, அவ ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரானா பார்ப்போம். ஐயோ, அவ உட்கார போது. சரிடா, ஏன்டா என் கடையில் வந்து நான் உட்காந்துருக்கும் போதே என்னை பார்த்துட்டு வேற போகிறாங்க சோரக்கண்ணில். ஐயோ, இந்த மேடம் எந்திரிச்சு போயிட்டாங்க. ச்சே, போடா, உன்னால ஒரு வியாபாரம் கட்டுருச்சுடா. அந்த மேடம் காசு. ஐயோ, இது வேற போஸ்டரா நம்ம வெளியில் வச்சுருக்கோம். ஏன் காசு கொடுக்காம போயிடுச்சு அந்த பொம்பளை. ஐயோ, காசு கொடுக்காம போயிடுச்சு. நம்ம வந்து சரி, அது பொம்பளை வந்து காசு கொடுக்காம போயிடுச்சு. நான் நோட்டீஸ் பண்ணலை சரியா, அதனால் இந்த நோட்டீஸ் போட ஒட்டிகிட்டு இருக்கேன். நோட்டீஸ் பண்ணாமல். சார் தள்ளுங்க சார், உங்கள் சொட்ட மண்டியில் ஒட்டி விடுவோம் சார். சரி, அவன் வந்து அந்த பொம்பளை காசு கொடுக்காம போகிறனால இல்லை கொஞ்சம் நமக்கு லாஸ் ஆயிடுச்சுங்க கொஞ்சம். இவரும் என்னவோ காற்றுல மியூசிக் போடுறாரு. இவர் நல்லா என்னங்க செதுக்கியிருக்காங்க மொட்டையை. நடுவில் எதுவும் கோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க, என்னன்னு தெரில. இதான் மொட்டையிலே டிசைன் போடுறதாடா, நல்லா தான் இருக்குது. சரி, இவரும் நல்லா சிரிச்சுக்கிட்டே விளாட்றாரு. இவர் ஏதோ உம்முண்டு விளாட்றாரு. என்னவோ நாம்பளாம் அங்கிட்டும் போகாமல் நான் இங்கிட்டு வருவேன்னு அர்த்தம். இங்கிட்டு போக மாட்டேன், இங்கிட்டு வர மாட்டேன், பழசம் நிற்பேன்றாரு. நல்லா சிரிச்சுக்கிட்டே விளாட்றாரு. காசு கொடுக்காம போனால் அழுதுகிட்டே போய்ங்க சார். அப்புறம் பார்த்தீங்க பேட் எடுத்து மண்டையில் போட்டிங்கன்னா பால் மாதிரி உருண்டு போயிடுவீங்க. நல்லா ஐஸ் வைக்கிறாங்க இந்த கடையை சார். நமக்கு ரொம்ப தெரியும், சூப்பராக விளாட்றாருங்க சார்ப்பா. எனக்கு வந்து இப்போ தாங்க ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது. ஏன்னா இவர் போகிறாரு பேட்டை எடு. சில பேர் அப்படி தான் நம்பக்கூடாதுங்க. காசு கொடுக்காம போயிட்டா 400 ரூபா. சரி, இவர் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம். மொட்டை சார், ஏன்டா மொட்டையெல்லாம் ஏமாத்துற மாதிரியே இருக்கீங்க. டே மொட்டை போடா. அங்கே பாருங்க, ஓண்டு வாய குழந்தைக்கிட்டே வராரு நம்ம கடைக்கு. சரி வாங்க, நமக்கு வந்து நல்லா வந்து கடை ஓடும். ரெண்டு இது இருக்குங்க, நல்லா விளாட்லாம். கன்சோலர் ஒன்று இருக்குது, ஒரு இது என்னது பிசி செட்டப் இருக்குது, நல்லா விளாட்லாங்க நம்ம. அதனால் போங்க சார் அப்படின்வோம். நம்ம இதையும் வாங்கி போடுவோம், கண்டிப்பாக வாங்கி போடுறோம். எல்லாத்தையும் இல்லாததே இல்லைங்க நம்மகிட்ட, அப்படி இருக்கணுங்க கடையில். இந்த எஸ்எட் எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில. டிவி பார்க்குறக்கோ தெரில எஸ்எட் எதுக்குன்னு சரியா தெரியல. வாட் பர்ஃபெக்ட் ஆஃப் எஸ்எட்னு தெரில. எதுவும் காசு கொடுக்காம போயிருக்கான். ஏன்னா இதாங்க ஏலம். நம்ம செல் பண்ணதெல்லாம் இங்கே தான் போகும். வந்து பார்த்தீங்களா ஏலம், அதுதான் வந்து செல் பண்ணுறேன். நம்ம செல் பண்ண முடியாது, அது கூட இதில் தான் போயிருக்கோம். அது வந்து ஒரு எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தெரில, 200 ரூபாவோ. வால்பேப்பர் மாற்றி பார்ப்போம். இது நல்லா இருக்கே, இந்த பூனை இது நல்லா இருக்கு. வேறு எதுவும் நல்லா இல்லை, பூனை அழகாக எட்டி பார்க்குது. வேறு எதுவும் இல்லை, நேச்சுரலாக இருக்குது. என் பூனையும் நேச்சுரல் தான் யாருன்னு கேட்காங்க. ஐயோ, நம்ம என்ன வெரி ஹாட்டுன்னு போட்டிருக்காங்க. ஃபேனு போட்டும் ஹாட்டுனா நான் என்னப்பா பண்ண முடியும். வேணா வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு டேபிள் ஃபேனு அந்த மாதிரி கொண்டு வாங்க, அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இவங்களால் நம்ம வந்து ஏசி வாங்குகிறோம். சரி, நம்ம தான் ஏசி பார்த்தோமே, ஏசி வாங்கி போடுவோன்ட்டு ஏசி வாங்க போட வரேன். கரெக்டாக இங்கே இன்னும் போட முடில. இங்கே இந்த இடத்துல போட்டு இதை தள்ளி வச்சுருவோம். இங்கே வாசலில் வரவங்களுக்கு போடுவோம். என்ன காசு கொடுக்கலையோ.
ஒருவேளை தரலையோ, இது வேற தலையில் நிற்குதே. அவ்வளோதான் வைக்கும். அப்படி அழகாக வச்சிடணும். ஆனில் தானே இருக்குது. அப்பா குழு 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 குழுன்னு காய்ச்ச வருதுன்ற பாருங்க, காற்று வருதுங்க. சரி, டைம் ஆயிடுச்சா ஒருவேளை? இல்லையே, இன்னும் டைம் ஆகலையே. இது வேறு ரைவல் டைமாக போட்டு வச்சுருக்காங்க. ரைவல் டைம் இல்லாமல் நம்ம ஊர் டைம் மாதிரி போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ரைவல் டைமாக போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, இன்னும் கஸ்டமர் வரல. இவங்க 2 பேரில் காசு கொடுத்தாண்டே தெரில. நான் போய் பார்க்கல இன்னும். காசு கொடுக்காம போயிட்டேன் போல. போனவன் ஒருத்தவன் குண்டேன். ஐயோ, இதெல்லாம் ஓப்பன் பண்ணணுங்க. ஒரு எத்தனை பாட்டில் பண்ணுவோன்னு தெரில. சரியான பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். எத்தனை பாட்டுன்னு தெரில. ஒரு 4 பாட் 5 பாட் ஜவ்வாக இழுக்கணும் எனக்கு ஒரு ஆசை. இதை பாருங்க எப்படி ஆச்சரியமாக விளாட்றாங்க. இன்னும் பர்கர் கேட்குறா. பர்கர்லாம் நம்ம விற்கிறது இல்லைங்க மேடம். இங்கே நம்ம கடையில் வந்து பர்கரில் அந்த பீஸா எதுவுமே இல்லை. வேணா அடுத்த கடையிலேருந்து வாங்கிட்டு வரது வேறு வழி. இங்கிட்டலாம் பாருங்களேன், நம்ம வாழ்ந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? வந்து அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வாழ்ந்த வீடு இதுதான், அங்கிட்டு இருக்கிறது தாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு முட்டு சந்துன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, திருடே இங்கே போயிட்டு இருக்கியா? இங்கே பாருங்க, முட்டு சந்து. இங்கிட்டு போனால் போகலாம். சரி, நம்ம கடையில் திருடேன் பாடி கடை எதுவுமே இல்லைனால நம்ம திருடே இங்கே தான் போகிறான். பிச்சைக்கார உள்ளே போயிட்டாங்கன்னா வந்துடுவாங்க காசு கொடுக்காமையே. காசு கொடுக்காம வந்துடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. யாருமே இல்லைண்டு இந்தா இவன் மொட்டை தாங்க ஏமாத்துறாங்க ஃபுல்லாக. இந்த மொட்டையெல்லாம் வந்து எனக்கு வந்து என் கடையை லாஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. தாத்தா வா தாத்தா. ஐயோ, இந்த தாத்தாவும் வராரே. சரி, நம்ம அப்படியே சீனா போடுவோம். நிறைய வேலை இருக்குது எனக்கு, கொஞ்சம் உள்ளே போய் உட்காருங்க. நாங்கள் மறுபடியும் ஹார்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுங்க? ஐயோ, ஏசியும் போட்டாச்சு. அப்புறம் வேறு என்ன, அது சின்ன ரூம் தான். ஏசி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அட்டாச் ஆகிரும் அந்த இடத்துல. ஹாட் வேணால் டாக் ஓடும். ஹாட் டாக்லாம் நம்ம கடையில் இல்லைங்க. ஹாட் டாக்லாம் இல்லை, வேறு கடையை பார்த்து வாங்கிட்டு போங்க. மொட்டை அவ்வளோதான், பார்த்துக்கோ. காசு கொடுக்காம போனேன்னா அடிதான் உனக்கு. நீ போவேன் அந்த வல்லவனுக்கு புல்லும் இதை மாதிரி காலை வெளியில் வச்சு எடுத்தாவே. இந்த மொட்டை தாங்க ஏமாத்துறான். என் மொட்டை போட 200 கொடுக்க வக்கில்ல. அப்புறம் எதுக்குடா விளாட்றீங்களா கேமெல்லாம்? சரி, நம்ம மொட்டைக்குன்னே ஏமாத்துறாங்க. காசு கொடுக்காம காலை வெளியில் வச்சாங்கன்னா வெட்டிடுவோம். உள்ள வரைக்கும் நீங்கள் சேஃப்டி. வெளியில் போனீங்கன்னா அவ்வளோதான், தலையை வெட்டிடுவோம். சரி, நம்ம வேறு என்னாச்சு நல்லதாக இருக்கான்னு பார்ப்போம். டைம் என்ன 17ஆ? ரைவல் டைம்னாலே இது கால்குலேட் பண்ணி இது எவ்வளோ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. அப்படின்னா ஒரு 5 மணியா? 5 மணின்னு நினைக்கிறேன். 5 மணி தானே? 5 மணி தான், அப்படி தான் நினைக்கிறேன். இவரும் 300 கொடுத்துருக்காரு. நல்லா இப்போ ஏதோ ஒரு மாடினேட்டராக ஓடுதுங்க நம்ம கடை. இங்கே பாருங்கள், கன்சோல் முடிஞ்சு போச்சு. கன்சோலும் எம்டி ஆயிடுச்சு. 2 செட்டப் அழகாக பண்ணியிருக்கோம். அழகாக கன்சோலு, அழகாக இது பிசி மானிட்ரு வச்சு ஃபுல்லாக 5 ஸ்டார்லாம் வாங்கி போடுங்க. அடுத்த வேணா நான் வந்து ஆஃப்லைனில் வேணா அந்த சேர்லாம் வாங்கி போடுறது ட்ரை பண்ணுறேன். எவனோ காசு கொடுக்காம போனாங்களா? எவனோ இவன் தாங்க, பாகிஸ்தான். அரே பாய், எனக்கு தெலுங்கு இது தெரியாதுடா, உருது. ஐயோ, பாகிஸ்தான்ட்டேனே. ஐயோ, இந்தியா பாகிஸ்தான் வரும், இதுலையும் கொண்டு வரீங்களாடா அப்படின்னு கேட்காதீங்க. ஐயோ, நமக்கு வேற பார்க்குறக்கு அப்படி தானே இருந்தார், தாடியெல்லாம் வச்சு. அதனால் சொன்னேன் பாகிஸ்தான் சொன்னேன். பார்க்க பாபராசா மாதிரி இருக்காரு. என்ன இது? பிட்காயினா? இதெல்லாம் வந்து பண்ணுவோம் என்னைக்காச்சும். நம்ம என்னைக்கு அட் அ டைம் ஒரு நாள் 50,000 சம்பாதிக்கிறோமோ அப்போ தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஆகுங்க இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக. ஒரு 5 பாட்டு 6 பாட்டு இழுக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பாட்டு இழுத்துட்டு அப்படியே நீங்கள் எப்படி தான் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இதிலே கண்டென்ட் பத்தலைன்னா நான் இதை போடுவேன். வேறலையே வழி இல்லைங்க. அப்புறம் ஒரு குட் நியூஸ் வேறு இருக்குது. நம்ம இன்டர்நெட் கஃபே 2
இது மொபைல் ஃபோனில் ஏதோ வந்திருக்கு. அது வந்து பார்ப்போம். அது ரியலாக ஃபேக்கான்னு தெரில. நான் இன்னும் ஏற்றி கூட பார்க்கலாம். நான் இன்டர்நெட் கஃபேன்ட்டு போட்டோடய வந்துருச்சு. 62 ரூபா கொடுக்க தெரிலங்க இவளுக்குலாம். 62 ரூபா. ஏன் சார் 62 ரூபா தர முடியல உங்களால்? புஷ்பா மாதிரி பேச வச்சிட்டீங்க. இங்கே பாருங்க, ஒரு மறுபடியும் அந்த ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. வேற என்ன இருக்குது? நம்ம டைம் என்ன இப்போ? டைம் வந்து இப்போ 19 ஆகுது. 20க்கு முடியணுமா இல்லை 21க்கு போடணுமா தெரிலையே, ஒரு டவுட்டாக இருக்குது. காலையில் போட்டாங்க ஏதோ 20ஓ 21ஓ போட்டாங்க, என்னன்னு தெரிலங்க. ஐயோ. சரி, அவர் இன்னும் வரல. இன்னும் கஸ்டமர் ஒருத்தர் கன்சோல் வந்தார், ரேட்டிங் போட்டார் அப்படின்னா வெளியில் வரான்னு அர்த்தம். வெளியில் ஐயோ இது வேறையா வந்துருச்சு. இது வேற எரர் பண்ணி விட்டுறாங்க நமக்கும். சரி வெளியில் போவோம். இது வந்து வேஸ்ட்டு, கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். கட்டை எடுத்து வச்சுக்குவோம், உருட்டு கட்டை. ஐயோ இவர் சாகக்கூடாது. அப்பாடா இவர் சாக மாட்டார். காசு கொடுக்காம போனீங்கன்னா செத்துருவீங்க சார். உண்மையா கொடுத்துட்டாரு. இவன் வேற சீட்டுங்க. ஐயோ இது வேற உடஞ்சிடக்கூடாது. இடிச்சிருச்சுங்க, கொஞ்சம் ஆடிடுச்சு. பரவாயில்ல, எடுத்து வச்சுருவோம் நீட்டாக. மானிட்டர் மட்டும் தான் ஆடி இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஐயோ இதுவுங்க என்னது சிபியும் முடுங்க வையே. அப்படியே உள்ளே இருக்கலாம் தெரியுதுங்க, அழகா இருக்கு. இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கான்னு தெரில. 20க்கே கடை மூடணுமோ? இல்லை இருக்காரு, கஸ்டமர் இருக்காரு. நான் வந்தோடனே போயிட்டாரு. ஏய் காசு மட்டும் கொடுக்கல, இந்த பேட்டை தாண்டி போகிறான்டா. செத்தடா, காசு கொடுறா. கொடுத்துட்டியாங்க. இவன மாதிரியே ஜென்டில்மேன்லாம் நம்ம ஊருக்கு வராங்க. இன்னும் 20 ஆயிடுச்சு. ஆனால் கடையை மூடிடுவோம். நம்ம கடையை மூடிட்டு போய் தூங்கிடுவோம். சரி, நம்ம 21க்கு தூங்கணுமான்னு தெரில, சரியா தெரிலங்க. ஆனால் 20க்கே கடையை மூடிட்டேனா. இதோட நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஹச்டிஜி. தூங்க முடியுமா பார்ப்போம். 21 இரு, டைம் என்ன இப்போ? இருடா, இன்னும் ஒரு 4 நிமிஷம். தூங்கிடுவோம். சரி, பாய் 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 பாய்.